இதில் 5 ஸ்டார் ஹோட்டலில் எத்தனை நாள் உள்ள வச்சிருந்தான்னு தெரியாது, எத்தனை புழுன்னு தெரியாது. ஆனால் அந்த குதிரை இங்கிருந்து விரட்டி விடுங்க, செங்கல்பட்டு வரைக்கும் இழைக்காம போகும். குதிரை சைவம். குரங்குக்கு 10 பங்கு நீளம், நம்ம மனுஷனுக்கு 12 பங்கு நீளம். இந்த விருந்தாடிகள் வர்றாங்க பாருங்க, அவங்க ஒரு பெரிய தப்பு பண்றது என்னன்னா, வீட்டுக்கு வந்துட்டோன்னா சைவ சாப்பாடு போட்டா அவங்கள அவமதிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. செருப்பால் அடிச்சா கூட வாங்கிக்குவாங்க போல இருக்கு. இந்த சாப்பாடை போட்டா அவ்வளோ கோவப்படுறாங்க. ஏன்னா நம்ம பரம்பரையா என்வி சாப்பிட்ட பரம்பரை. அதனால என்ன பண்றான், இவங்க வந்தவொடனே ஏதாவது கோழி ஆடுன்னு கேவலமான மிருகங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டு விட்டா இவங்க சந்தோஷமா, மாப்பிள்ள ரொம்ப நல்லா கவனிச்சாருப்பா இப்படின்னு போயிடுறாங்க. இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா, அது எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணத்திலையும் ஆடெல்லாம் அடிச்சிருவாங்க. 26 ஆடு 30 ஆடு 500 ஆடு அடிச்சாதான் பெருமையே. இந்த ரத்தம் எல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க, ரத்தத்தை வேற செஞ்சு வச்சிருவாங்க. அப்ப இது இந்த மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சைவ சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும், பிரமாதமா இருக்கும். வள்ளலாறு கூட பக்கத்தில் நிக்க முடியாது, அப்படி ஒரு சாப்பாடு, சைவ சாப்பாடு. அடுத்த நாள் மறுவீட்டு விருந்து அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருவானுங்க. எங்கதான் போய் மீன் வாங்குவான்னு தெரியாது. எறாவெல்லாம் பெரிய பெரிய எறா, அது இந்த பிரான் கல்ச்சர்ல இவ்வளவு பெருசு, 4-5 எறா சேர்ந்தாலே 1/2 கிலோ வரும் போல இருக்கும். இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு தின்னு, இதுல என்னால முடியல போராட. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, டார்வின் சொன்னது, முடியல. அப்பப்ப ஏதாவது ஏமாத்துவேன். ஒரு பறவைய துப்பாக்கியிலையோ அம்புலையோ எஞ்சி பொத்துன்னு கீழே விழுந்தா அந்த முடியெல்லாம் உடனே பிரிச்சு உடனடியாக அறுத்து 1/2 hour 1 hourக்குள்ள அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா அது என்வி சாப்பிட்றவங்களுக்கு ஓகே.